கருடா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இந்த வீடியோவுக்கு கீழே சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்குது, அதை ப்ரெஸ் பண்ணிங்க. அது பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். ஆற்காட்டிலிருந்து வேலூர் செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் புகழ்பெற்ற ரத்தினகிரி திருக்கோவில் அமைந்திருக்கிறது. இந்த பாலமுருகன் திருக்கோவிலில் நேற்று 4ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ வைகாசி விசாக தேர் திருவிழா மிகச்சிறப்பாக நடைபெற்றது. இவ்விழாவை ஆற்காடு சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு SM சுகுமார் அவர்கள் வடம் பிடித்து துவக்கி வைத்தார். தவத்திரு பாலமுருகன் அடிமை சுவாமிகளின் அருளாசி பெற்றார். தமிழக கூட்டுறவுத்துறை அமைச்சர் மாண்புமிகு காந்திராஜ், வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் மாண்புமிகு தென்னரசு, ராணிப்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு தாஹிரா, காட்பாடி சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு சுதாகர் ஆகியோர் இத்தேர் திருவிழாவில் பங்கேற்று வடம் பிடித்து இழுத்து வழிபாடு செய்தார்கள். அருள்மிகு ரத்தினகிரி பாலமுருக சுவாமிகளின் அருளாசி பெற்றார்கள். இத்திருவிழாவில் ராணிப்பேட்டை முன்னாள் அமைச்சர் மாண்புமிகு காந்தி அவர்களின் குமாரரும் வருகை தந்து அருளாசி பெற்றார். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரில் உலா வந்த திருமுருகனை கண்டு மகிழ்ந்து அருள்மழையில் நனைந்தார்கள். இது 4வது ஆண்டு பிரம்மோற்சவம். கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டு காலமாக அருள்பாலித்து கொண்டிருக்கும் இத்திருக்கோயில் பெருகி வரும் பக்தர்களின் வசதிகளை மிகுந்த கவனத்தோடு பராமரித்து வருகிறது. நேர்த்தியாக தார்ச்சாலை அமைக்கப்பட்ட கிரிவல பாதையில் தேர் திருவிழா, அழகாக வடிவமைக்கப்பட்ட தெப்பக்குளத்தில் அவ்வப்போது நடைபெறும் தெப்பத் திருவிழா, புகழ்பெற்ற இந்து சமய சொற்பொழிவாளர்களை அழைத்து அவ்வப்போது நடைபெறும் தமிழ் விழா என்று பல்வேறு விழாக்களை இந்த கோவில் நடத்தி கொண்டே இருக்கிறது. திருமுருகனின் அறுபடை வீடுகளை தரிசிக்க கிளம்புகிற குழுவினர் இந்த ரத்னகிரி திருக்கோவிலில் பூஜை செய்துவிட்டு கிளம்புகிறார்கள். தேர் திருவிழாவை காண வந்த ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கும் மிகச்சிறப்பான முறையில் அன்னதானம் வழங்கப்பட்டது. வருகை தந்த பக்தர்கள் எந்தவித சிரமமுமின்றி அழகாக வரிசையில் நின்று அன்னதானத்தை வாங்கி உண்டு மகிழ்ந்தார்கள். பாக்குமரத்தட்டில் சாம்பார் சாதமும் தயிர் சாதமும் காய்கறியும் தண்ணீர் பாட்டிலோடு விநியோகிக்கப்பட்டது. சக்தி மைந்தன் சரவண பவனை கண்ணார கண்டு மகிழ்ந்த பக்தர்கள் பசியாரி தங்கள் இல்லம் நோக்கி நகர்ந்தார்கள். விழா ஏற்பாடுகளை தவத்திரு பாலமுருகன் அடிமை சுவாமிகள் மேற்பார்வையிட்டு சிறப்பாக நடத்தினார். திருமுருகனின் திருவருளால் இந்த கோவில் மேன்மேலும் பல்வேறு கட்ட வளர்ச்சிகளை அடைந்து கொண்டே இருக்கிறது. இன்னமும் பல வளர்ச்சி திட்டங்களை வகுத்து கொண்டு சிறப்பான முறையில் செயலாற்றி கொண்டிருக்கிறது. ஓம் சரவண பவ.